அன்பார்ந்த தினதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். காலபுருஷ தத்துவத்துல ஒரு மனிதன் பிறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த லக்கண புள்ளி இருக்கு இல்லையா, இந்த லக்கண புள்ளி என்பது ஒரு மிக மிக முக்கியமானது. இந்த லக்கண புள்ளி என்று சொல்லக்கூடியது முக்கியமான ஒன்று. இதுதான் அந்த திருகையுடைய அச்சாணி. மனிதனுடைய அச்சாணியே அவனுடைய லக்கண புள்ளி தான். இந்த லக்கண புள்ளி நன்றாக செயல்பட வேண்டும். அவன் நல்ல ஒரு வெற்றியாளனாகவும் முடிவெடுப்பதில் சிறந்த வல்லவனாகவும் அந்த எடுத்த முடிவு வெற்றிகரமாக முடியணும். அப்படி எடுத்த முடிவு வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு நாம் எடுத்த முடிவு வெற்றிகரமாக இருக்குமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படி ஒரு சூத்திரம் இருக்கும்ல, நாம் எடுக்கிற முடிவு வெற்றிகரமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு தபால் அனுப்பணும் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, திடீரென்று ஒரு மனசில் வேண்டாம், இன்னைக்கு அனுப்ப வேண்டாம். ஏன்? செவ்வாய்க்கிழமையும் திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்து வந்தால் மரண யோகம். ஏன்னா 3 தபால்களுமே முக்கியமானது. அவர்கள் என்ன கஷ்டம், அவர்களுடைய கஷ்டத்தை நிவாரணம் பண்ணுவதற்கு தானே பணம் அனுப்பி எல்லாத்தையும் வாங்குவாங்க. அப்ப வேண்டாம். காலையில இன்னைக்கு அனுப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வேகம். அப்ப அந்த நேரம் ஆக ஆக எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்சு அதுக்குண்டான பொருள்கள்லாம் வச்சு அனுப்ப போற நேரத்துல வேண்டாம், நாளைக்கு அனுப்பிவிடும். இது யார் இந்த கட்டளையை போடுறது அப்படின்னா, லக்கண புள்ளி உண்டான நட்சத்திரமும் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் உடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இது நடக்கும். லக்கண புள்ளிக்குண்டான நட்சத்திரம் இருக்குல்ல, அதுவும் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் தான் இதுக்கு உண்டான ஐடியாக்களை கொடுப்பாங்க. இன்னைக்கு பணம்ல என்னையா செய்யறது கேட்பாரு. லக்கணாதிபதி அங்கிருந்து சொல்வாரு, ஆமா இல்லை என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு ஐடியாவை கொடுத்து இவங்க 2 பேரும் தான். எதிலுமே இருவர் இணையாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. தனிமரம் தோப்பாக. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் எல்லா கிரகங்களும் தனியாக உட்கார்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. யார் சொன்னா தனியா உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு? ஒரு நட்சத்திரத்தோடு தொடர்புபடுத்தி தான் அந்த கிரகம் உட்கார்ந்துருக்கு. ஒரு நட்சத்திரத்திற்கு தொடர்பு இல்லாமல் அது இல்லையே. அதனால நாம் ஒரு கெட்டிக்காரன், நாம் ஒரு எடுத்த முடிவு சரியா இருக்குமியா அப்படிங்கிறது யாருக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். ரகசியம் என்ன? எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே என்ன சொல்றான்னா, நாம் ரகசியம் என்பதை விட என்ன சொன்னான்னா கர்மான்னு தான் சொல்லுவோம். ரகசியம் கர்மா. தோண்டி தோண்டி எடுக்க என்னத்தே வருது. அது நல்லதாவே இருக்கிறது. சுத்தி போனா நீங்க எங்க சுத்தி போனாலும் 9 கிரகம் 12 கட்டம் இதுக்குள்ள தாண்டி 108 பாதை தாண்டி ஒன்றும் கிடையாது. ஆனால் எப்படி இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது என்பதை யாரும் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். அப்ப ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவன் முடிவெடுப்பதில் வல்லவனா எப்படி கண்டுபிடிக்கிறது? அவனுடைய லக்கணாதிபதி லக்கணத்திலிருந்து 3, 5, 7, 9, 11 இருக்கலாம். அப்படி இருந்து சில பேர் தோத்து போயிடுறாங்களே, என்ன காரணம் அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். அதற்குத்தான் உங்க லக்கண புள்ளி நின்ற இடத்திலிருந்து லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம்னு பாருங்க. தாராபலனுள்ள நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் எடுக்கிற முடிவு சரியாகவே இருக்கும். 100% சரியாக இருக்கும். மாற்று கருத்துல ஒரு பாயிண்ட் கூட தள்ளாது.
சில விஷயங்கள் வந்து குடும்ப தலைவராக இருந்து நான் சில விஷயங்களை சொல்லி இதை இப்படி போங்க அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் குடும்ப தலைவருக்கு வந்து என்ன சொன்னா வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல என்ன எங்க வீட்டுல சொல்லுவாங்க, நீங்க வந்தா கோவப்பட்டுருவீங்க, பிரச்சனை வந்துடும், வேண்டாம் நாங்க போயிட்டு வரோம். சரி போயிட்டு வாங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னா நம்ம சொல்றது வந்து கேட்கல அப்படின்னா விட்டுறணும். போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்து என்னாச்சு, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆகிப்போச்சு. இதைத்தான் நான் இங்கேருந்தே சொன்னேன், பிறகு இது காரில் பெட்ரோல் போட்டு அங்கே போய் அதை செலவழித்து போயிட்டு வரணும். என்ன காரணம்னா லக்கண புள்ளிக்கு நம்மளுடைய லக்கணாதிபதி 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்கள் எடுக்கின்ற முடிவு 100% சக்சஸ் ஆகும். கவலையே விடாதீங்க. கண்டிப்பா நீங்கள் கிணத்துல குதிச்சிரும் ஒன்றும் செய்யாதுன்னு நினைச்சு நீங்க செஞ்சீங்கன்னா 100% நடக்கும். 100% நடக்கும். அதுல மாற்றம்லாம் கிடையாது. அதே சமயத்துல ஒரு ஏடாகூடமான நுள்ள வந்து கூட வச்சிருக்கணும். லக்கணாதிபதி லக்கண புள்ளிக்கும் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நோ ப்ராப்ளம் அப்படின்னு வந்துருச்சுன்னா நாம எவனையும் துணையால் வச்சிருக்க கூடாது. துணையால் வச்சோம்னா வந்து என்ன சொன்னான்னா அவனை நாம் நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அப்ப அவனுடைய உண்மையான சொரூபம் என்ன என்பது யாருக்கு தெரியும்? அவனுடைய உண்மையான சொரூபம் என்ன அப்படின்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா தெரியாது, உறுதியாக தெரியாது. அப்ப நம்ம வந்து என்ன சொல்றான்னா இதை நம்ம செக் பண்ணிக்கிடணும். இப்போ ஒரு பிள்ளை பிடிவாதமா இருக்குது, ஒரு பிள்ளை வந்து என்ன இப்போ லவ் மேட்டர்ல ஒரு பிள்ளை வந்து பிடிவாதமா இருக்குது. அப்ப பிடிவாதமா இருக்குதுன்னா அந்த பிள்ளை எடுக்கிற முடிவு சரியாக இருக்குமானா லக்ன புள்ளியிலிருந்து அவள் லக்னாதிபதி நின்ற இடத்த பாருங்க, அது சரியாக இருந்தாலும் ஓடி போயிடுவான். சரியாக இருந்தாலும் ஓடி போயிடுவான். அவளுக்கு தேவை வந்து நான் நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிறது தானே. நான் நினைச்சதை சாதிக்கணும், ஆனா அவ எடுக்கிற முடிவு சரியாத்தான் இருக்கும். ஏன்னா சார் லக்ன புள்ளி லக்னாதிபதி நின்றணும். இதுல ஜென்மம் மட்டும் வந்துடக்கூடாது. ஜென்மம் அப்படின்னா ஒருத்தர் ரோகிணி நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்காங்க, லக்னமும் ராசியும் ஒண்ணு, ரோகிணி நட்சத்திரத்திலே லக்ன புள்ளி இருக்குது, திருவோண நட்சத்திரத்துல லக்னாதிபதி ஆகிய சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. எப்படி அது எத்தனாவது நட்சத்திரமாக வரும்? 19வது நட்சத்திரமாக வரும். அப்ப 19வது நட்சத்திரமாக வரும்போது என்ன சொல்றான்னா வந்து அது ஜென்மமாக வந்து விடும். அவர்கள் எடுக்கின்ற முடிவு தோல்வியில் முடியும். அதுல மாற்றமெல்லாம் கிடையாது. இதே மாதிரி வாழ்க்கையில் உங்களுடைய லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரமும் உங்களுடைய ராசி புள்ளி நின்ற நட்சத்திரம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மேடு பள்ளங்களை தீர்மானிக்கிறது. இது சத்தியமான உண்மை. இத வந்து என்ன சொல்றேன்னா வந்து இந்த இது முன்னாடியே சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப சொன்னதில்லை, இது எல்லாருமே நம்ம தாத்தம் பூட்டன் நம்மளுடைய பராசர முனிவர் எல்லாம் சொல்லி வச்ச விஷயத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா நம்ம மக்களுக்கு. ஒரு அம்மா கேட்டிருக்கு, லக்கணம் என்பதும் ராசி என்பதும் ஒன்றா வேறா? இதை கன்ஃபியூஷன் என்ன? இது லக்கணம் என்பது ஒரே இடத்தில் வந்து லக்கணமும் ராசியும் ஒரே கட்டத்துல வந்து லக்கணம் விழுந்து சந்திரனும் இருந்ததுன்னா லக்கண ராசி ஒண்ணு. லக்கணம் வேற இடத்துல சந்திரன் வேற இடத்துல இருந்தா வந்து என்ன சொல்றான்னா வந்து வேறு தானே. இதை வந்து யானவாக்குறதுக்கு வந்து வெள்ளெழுத்தா? அப்ப எப்படி நீங்க வந்து என்ன சொன்னாரு? இதுல வந்து நம்ம வீடியோக்கள் எல்லாம் ஜோதிடம் வந்து கொஞ்சம் படிச்சவங்க தான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். சும்மா எல்லாரும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா நான் முடிஞ்ச வரைக்கும் 99% ஜோதிடம் படிக்காதவன என்ன சொல்றேன்னா வந்து தெரியுற மாதிரி பேசுவேன். ஏன்னா வந்து நம்ம கிட்ட வந்து பூடகமா பேசி என்ன பண்ண போறோம்? எவன் ஒருவன் நமக்கு படிபோட வேண்டியது இருக்கிறதோ அவன் தான் வருவான். பார்த்தவெல்லாம் வந்துட போறானா? இல்ல அதற்கு அமைப்பு இருக்கிறதா? பார்த்தவெல்லாம் வரவே மாட்டான். சில பேர் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு தேவை வந்து என்ன சொன்னானா, யாரோ ஒருத்தர் பேசுறாரு, அதுல நமக்கு 4 கருத்துக்கள் கிடைக்கா, பார்த்துடுவோம், கிடைச்சா தூக்கிட்டு போவான், இல்லையா அதை பத்தி கவலைப்பட மாட்டான். இப்படித்தான் இருக்கிறாங்க. சரி, அது உண்மைதானே.
எல்லாரும் எல்லாரோடும் சேர்வதற்குண்டான விதி நமக்கு இருக்கிறதா? கிடையாது. நமக்கு என்ன கொடுக்கப்பட வேண்டியது இருக்குது, அது கொடுக்கப்பட வேண்டியது கரெக்டா வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு இல்லைன்னா என்ன சொல்றேன்னா, அதை சமாளிக்கக்கூடிய வல்லமையை வந்து நம்ம உருவாக்கிக்கிடணும். இதற்கு தான் லக்கண புள்ளி என்பது ஒரு சிறந்த ஆயுதம். லக்கண புள்ளி என்பது சிறந்த ஆயுதம். அந்த லக்கண புள்ளிக்கு இடம் கொடுத்த லக்கணாதி பதி என்று சொல்லக்கூடியவர் அந்த லக்கண புள்ளிக்கு சரியான இடத்தில் போய் வந்து உட்கார்ந்திருந்தார் என்று சொன்னால் கரெக்டா வந்து என்ன சொன்னான்னா என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைத்து விடும். நான்லாம் எடுத்த வெற்றி பூரா அப்படித்தான். தனி மனிதன், எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது, குழந்தைகளை ஸ்ட்ரெச் பண்ணணும். அதாவது வந்து அதனுடைய வீகம் வேற மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம அப்பாங்கிற ஸ்தானமாக இருந்தாலும் வளர்ந்து வந்த பிறகு என்ன சொல்றான்னா, அவர்களுடைய நான் வளர்ந்த கல்ச்சர் வேற, அவர்கள் வளர்ந்த கல்ச்சர் வேற. அப்ப கருத்து மோதல்கள் இருக்கும். நான் ஒரே வரியில சொல்றேன், இதுதான் நடக்கும், இத இப்படி போங்க அப்படின்னா கொஞ்சம் கருத்து மோதல்கள் இருக்கத்தான் செய்யும். அது எல்லா வீட்லயும் உண்டு. கணவன் மனைவிக்கு கருத்து மோதல்கள் உண்டு, கருத்து மோதல்கள் உண்டு. ஆனா முடிவுரை என்பது என்ன சொன்னான்னா, நிறைய அனுபவங்கள் பிளஸ் நமக்கு சாதகமா நம்ம ஜாதகத்துக்குள்ள வந்து வழி இருக்கணும். அந்த சாதகமான வழி இருந்தது என்று சொன்னால் நீங்கள் கரெக்டா ஜெயிச்சிருவீங்க, தோக்கவே மாட்டீங்க. அதனால இன்னைக்கு கணக்கு பாருங்க, உங்களுடைய லக்கண புள்ளி நின்ற இடத்திலிருந்து உங்களுக்கு லக்கணாதிபதி எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் கட்ட ரீதியாக வந்து 1, 3, 5, 7, 9, 11 இருந்தாலும் ஆனால் சாரம் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துடைய முக்கியமான விஷயம். சாரம் என்பதுதான் முக்கியமான விஷயம். அந்த சாரம் என்பது சரியா இதே லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 2, 4, 6, 8, 10, 12 உட்கார்ந்துருப்பாரு. அந்த ஒத்தப்படையில இருக்க மாட்டாரு. அப்ப ஒத்தப்படையில இருக்கவாட்டெல்லாம் அவன் நல்லா இருப்பான். எப்படி அப்ப ஒத்தப்படையில இல்லாட்டலும் அவன் ரெட்டப்படையில இருந்தாலும் நல்லா இருப்பான். எப்படிங்கிறத வந்து நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. அங்க அவனுடைய லக்கண புள்ளி நின்ற இடத்திலிருந்து அவனுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் தாராபுலனுடைய நட்சத்திரமாக இருக்கும். அப்ப அவன் என்ன செய்வான்? ஜெயிச்சுக்கிட்டே போயிருப்பான். இவன் என்ன செய்வான் தெரியுமா? என்னுடைய லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 1, 3, 5, 7, 9, 11 இருக்குது, நான் ஜெயிச்சிருவேன்கிட்டே இருப்பான். அதெல்லாம் ஓகே, அது ஜென்ரல் டாபிக், ஜென்ரல் ஓகே தான். ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் இருக்கு, ஏசி கோச் இருக்குது, ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதுல 3 விதமான வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் என்ன சொன்னா போற வரைக்கும் வந்து இடிமானம் தான். ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா கொஞ்சம் கசகசப்பு இருக்குதான் செய்யும், ஆனா நமக்கு தனி சீட்டு கிடைச்சிடும். ஆனால் 3வதாக இருக்க ஏசி கோச் இருக்கு இல்லையா, ரொம்ப காமா இருக்கும். வரவும் போற வந்து என்ன சொன்ன ரொம்ப காமா அமைதியா வருவான், விரிப்பா கம்பளியை பொத்துவான், பேசாம படுத்துருவான். அந்த மாதிரி இருக்கும். இப்ப லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன, ஒருத்தருக்கு வந்து லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 8ல இருக்காரு. அவ லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 8ல இருந்து என்ன சொல்றான்னா இருக்காரு, அது தப்பு கிடையாது. லக்கணாதிபதி லக்கணத்துக்கு எடுத்தா ஏற்கனவே வந்து அது மைனஸ் தான். ஆனால் மைனஸ் இல்லாமல் இருப்பதற்கு என்னன்னா, ஏன்னா பரணி நட்சத்திரத்துல புள்ளி உட்கார்ந்துருக்கு. அப்ப அங்க வந்து என்ன சொல்றான்னா அனுச நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு. அப்ப பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம் 7வது நட்சத்திரம் வத நட்சத்திரத்துல போய் உட்காந்துட்டா ஏற்கனவே உனக்கு அறிவுகட்டத்தனம் அப்படிங்கிறது 8ஆம் இடத்துல வந்து உன்னுடைய லக்கணாதிபதி 8ல உட்கார்ந்துருக்காரு. அதே வந்து உனக்கு ஆபத்து. அதுல தாரா பலன் இல்லாத நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்காருன்னா மூளையே இல்லை, மூளையே கிடையாது. அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப அங்க அந்த மாதிரி பிரச்சனை. அப்ப என்ன சொல்றானே, என்னடா வந்து அறிவே இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா கடைசியில அந்த லக்கணப்புள்ளி நின்ற இடத்திற்கும் 8ஆம் இடத்துல இருந்து யாருடைய லக்கணங்கள் எங்க இருந்தாலும் சேர்த்து 6, 8, 12 மறைஞ்சிருக்கா, ஓகே, பயப்படாதீங்க. அதிலும் கடவுள் வந்து என்ன சொல்றான்னா ஒரு ஈரமான அமைப்பை கொடுத்திருக்கானான்னு பாருங்க. என்னதுன்னா
அந்த சாரம் வாங்கியிருக்கான் பாத்தீங்களா, அது தாராபுல நட்சத்திரத்துல இருக்கா. இருந்தால் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். இல்லைன்னா உங்களுடைய முடிவெடுக்கும் தன்மையில் யாராவது ஒருவர் உங்களுக்கு துணைக்கு வரணும். துணைக்கு கண்டிப்பா வரணும். அதுல நீங்க எந்த மாற்று கருத்துமே பண்ண முடியாது. நான் என்னுடைய முடிவுகள் எல்லாம் வந்து தனிப்பட்டதாகவே இருக்கும். யார் சொல்றதையும் கேட்கறது கிடையாது. கேட்கறது கிடையாதுன்னா லக்கண புள்ளிக்கும் லக்கண புள்ளியிலிருந்து லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் வந்து 4வது நட்சத்திரம், சேமத்தாரை நட்சத்திரம். எடுத்தா வெற்றி தான், எடுத்தா வெற்றி தான். தோத்து வர்றது கிடையாது. ஆனா போராட்டம் இருக்கும், போராட்டம் இருக்கும். போராட்டம் எல்லாம் இல்லாம இருக்காது. வெற்றிக்கு போராடித்தான் ஆகணும். விழுப்புண்கள்லாம் நிறைய இருக்கத்தான் செய்யும். ஆனால் முடிவுரையில் என்ன சொன்ன, கிரீடம் என்பதை பூட்டி விடும். இது நான் கண்ட உண்மை. அதனால எல்லா மனிதருமே நம்முடைய லக்கணம், லக்கணாதிபதி, நம்முடைய லக்கண புள்ளி ஒரு இடத்துல உட்கார்ந்துரும். நம்முடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் நம்மளுடைய லக்கண புள்ளியிலிருந்து எந்த கட்டத்தில் இருந்தாலும் பயப்படாதீர்கள். ஆனால் உங்களுக்கு கடவுள் வந்து என்ன சொன்னான்னா, சாதகமான கட்டத்தில் இருந்து பாதகத்தை பண்ணி விடாமல் இருப்பதற்கு இறை சக்தி வேணும். பாதகமான கட்டத்துல போய் உட்கார்ந்து சாதகமானது நடந்துட்டே இருக்கும். அதுதான் இப்போதைக்கு இருக்கேன். எல்லாரும் இந்த நட்சத்திர சாரம்ல இப்ப என்னமோ ஒரு புது ஜோசியர் சொல்ற மாதிரி சாரம் என்பது இல்லைங்காரு. அவனுக்கு மூளையே இல்லைன்னு என்ன, சாரம் இல்லையா? கீழே நிக்கிற கால் பூமி, எங்க ஆத்தா பூமாதேவி கீழே இல்லைன்னா நீ எப்படி நின்றுவ? அந்த இடத்துல தொங்கிட்டு வளர்ந்துருவியா? அவங்க போகுது. ஏன்னா ஜோதிடத்துல பேசுறதுக்கு வந்து வேற வழியே இல்லை. என்னத்தை பேச, திரும்ப திரும்ப என்னத்தை பேச? அப்ப திரும்ப திரும்ப என்னத்தை பேசுன்னா அழிக்கி இலின்னு பேசுவோம். ஆமா, சாரம் இல்லை அப்படிங்கிறான். ஏன்னா முட்டா பயல, சமூகத்தில் அந்தஸ்துள்ள ஜோதிடராக நீ பேர் வாங்கி இருக்கிறாய். அவனை சொல்ல விரும்பல. ஆனால் சாரம் என்பது இல்லை அப்படின்னு சொன்னா, சாரம் என்பது இல்லைன்னா பூமியில கால் ஊன்னா உன்னுடைய கால் எங்க ஊனி இருக்கு? பூமியில நிக்க. இந்த பூமியில கால் வைக்காம நீ எப்படி நட்டமா நிக்க முடியும்? அதே மாதிரி நட்சத்திரங்கள், கிரகங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு என்ன யார் சாரம் வாங்கியிருக்கான்னா அடிப்படை பேசிக்ல கேட்டு இன்று வரை வந்து என்ன சொன்னேன்னா, நான்லாம் படிச்சிருக்கிறேனே தவிர இதை வச்சுதான் ஜெயிச்சோம். ஆனால் வேற வழி இல்லை. பேசுறாங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. போனோம்னா என்ன சொன்னான்னா வந்து அவன்கிட்ட கேட்டு என்ன செய்யும் போது, அதாவது என்ன சொன்னான்னா வந்து சில பேர் பேசுறது தேவையில்லாமல் இருக்கும். அது மக்களை குழப்புவதாக இருக்கிறது. நாம் தான் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னா. நீங்க குழம்புறவ யாரெல்லாம் குழம்புவீங்க? உங்களுடைய லக்கணாதிபதி எந்த இடத்தில் நின்றாலும் தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் போய் நின்று விட்டால், உங்களுடைய லக்கண பிள்ளைக்கு தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் போய் நின்று விட்டால் தான் நீங்க குழம்ப போறீங்க. இல்லைன்னா நீங்க குழம்ப வேண்டிய அவசியமே வராது. நோ ப்ராப்ளம். ஏன்னா இத்தனையும் பார்த்து ஒவ்வொரு மனுஷனும் எப்படி இருக்கிறான், ஒவ்வொரு மனுஷனும் எப்படி இருக்கிறான், அவனுடைய உண்மையான நிலை என்ன. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து லக்கண புள்ளி வந்து பூச நட்சத்திரம், அவருடைய லக்னாதிபதி, அவருடைய கடக லக்கணத்திற்கு உண்டான சந்திரன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல உட்காந்துட்டான். அப்ப பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம் 5வது நட்சத்திரம் ஆயிப்போச்சா? அப்ப 5வது நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்ததுனால எந்த ஒரு முடிவெடுத்தாலும் தடுமாற்றமான முடிவு, எந்த ஒரு இத்தனைக்கும் லக்னாதிபதி கடக லக்கணத்திற்கு, லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 11ல போய் உச்சம். அப்ப நம்ம பெருமையாக ஒரு மனிதனை நினைத்து கொண்டிருந்தோம். ஒரு முக்கியமான காலகட்டத்துல போய் என்ன சொன்னான்னா அமைதியை பொத்திட்டு படுத்துட்டான். சரி, இவனை நம்மனா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வேலையை நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வந்து நாங்க அந்த விஷயத்தை ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்ச பிறகு கடைசியில் சொல்றோம், இந்த விஷயத்தில் நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி சக்சஸ் பண்ணிட்டோம்னா. அப்படியா அப்படிங்கிறான். காரணம், நீங்கள் எப்பயுமே ஒருத்தனிடம் ஒரு காரியத்தை கொடுக்கன்னு வச்சுடுங்க. ஜாதகமெல்லாம் நம்ம வாங்கி பார்க்க முடியாது. இருந்தாலும் லக்கண புள்ளி நின்ற லக்கண புள்ளிக்கு
லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் சரியாக இருந்தால் அவனிடம் ஒரு பொறுப்பை கொடுத்தால் 100% சக்சஸ் ஆயிரும். அதை விடுத்து கோமாளி பேய்கிட்ட கொடுத்துறாதீங்க. இதெல்லாம் எப்படி சார் போய் ஜாதகத்தை பார்க்கணும்னா தலையெழுத்து இதனை இப்படித்தான் போய் மாட்டோம். நல்லா கரெக்டா ஃபாலோ பண்றது இது நமக்கு கடவுள் கொடுத்த முன்னோர்கள் கிடைத்த அருளால் தான் கிடைச்சதே தவிர நமக்கு பிறப்பால் பெரிய ஆள் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய லக்னாதிபதி லக்னாதிபதி லக்ன புள்ளிக்கு லக்னாதிபதி தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு 2 பேர்கிட்ட உங்க குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவர்கள் டிஸ்கஸ் பண்ணி அந்த முடிவெடுங்க. அதிலும் லக்னாதிபதி தாராபலன் நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களை பக்கத்துல வச்சுக்கிடுங்க. இதனாலதான் ஜோதிடர்கள் சில விஷயங்கள் சொன்னது பொய்யாக போய்விடுகிறது. ஆமா, அதற்கு அவருடைய கர்ம வினையே காரணம் என்று கூறி லக்னாதிபதி எந்த கட்டத்தில் நின்றாலும் பயப்பட வேண்டாம். ஆனால் உங்களுடைய லக்கண புள்ளிக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் இருக்கிறாரா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் 100% நீங்கள் வெற்றியாளராக இந்த சமூகத்தில் வள வர முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.